Hi friends, welcome to our channel. நம்ம சேனல்ல சூப்பரான அரிசி மாவு பர்ஃபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள subscribe பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்க இன்னைக்கு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கோம். இது வந்து சம்பா பச்சரிசி மாவு. நீங்க வெள்ளை பச்சரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் சூப்பரா இருக்கும். இப்போ இத வேற பாத்திரத்துக்கு நம்ம மாத்தி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் அரிசி மாவு அளந்தோமோ அதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். நம்ம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்னைக்கு காய்க்காத பால் தான் சேர்த்துக்கிறோம். 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். இதில் எந்த கட்டியும் இல்லாமல் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கட்டி எதுவுமே இல்லாமல் நம்ம சூப்பராக கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு நம்ம நல்லா கலந்து விட போகிறோம். இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு நல்லா கலந்து விடலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க. இது வந்து பர்ஃபி ஸ்டேஜுக்கு நல்லா மாறி வரட்டும். கைவிடாமல் கலந்து விடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போவுமே ஓரளவுக்கு திக்காக மாறி வந்திருக்கு. இதே மாதிரி கைவிடாமல் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா திக்காக மாறி வந்திருக்கு. இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம். 3 பொருளை வச்சு ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நல்லா கலந்து விட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு நெய் எண்ணெய் எதுவுமே அதிகமாக தேவைப்படாது. நம்ம சேர்க்காம கூட செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை. இந்த அளவுக்கு சூப்பராக திரண்டு வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வைக்கலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் மாற்றி வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுக்கலாம். நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இப்போ இல்லை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதை சமன்படுத்திக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சமன்படுத்தியாச்சு. இதுக்கு மேலே குட்டி குட்டியாக கட் பண்ண முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் சேர்த்துக்கலாம். இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக அமுத்தி விட்டுக்கலாம். 10லேருந்து 15 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். இது நல்லா செட் ஆகட்டும். பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக செட் ஆகிருக்கு. ஒரு கத்தியை வச்சு சுற்றிலும் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பர்ஃபியை கவுத்தி வச்சுக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை, சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை திருப்பி வச்சுக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். உங்களுக்கு எந்த ஷேப்லனாலும் கட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அரிசி மாவு பர்ஃபி எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.